அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெறுகிறது. இதுகுறித்து நேரடி தகவலை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் யார் தலைமையில் நடைபெறுகிறது? அங்கு விவாதிக்கப்படும் முக்கியமான விஷயங்கள் குறித்து சொல்லுங்க ராஜா. அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் உள்ள கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் தொடங்கி தற்பொழுது முடிந்துள்ளது. அக்கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தம்பிதுரை தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அஇஅதிமுகவில் மொத்தம் அமைப்பு சார்பாக 50 மாவட்டங்கள் உள்ளன. அதில் 47 மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டனர். அதாவது திருவள்ளூர் கிழக்கு மற்றும் காஞ்சிபுரம் கிழக்கு, கரூர் ஆகிய மாவட்ட செயலாளர்கள் கிடையாது, அவர்கள் கூடுதல் பொறுப்பு. ஆகியால் 47 மாவட்ட செயலாளர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா சில ஆலோசனைகள் கொடுத்த கடிதத்தை கொடுத்துள்ளார். அந்த கடிதம் இங்கு உள்ளே வாசிக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு அதாவது தேர்தல் பணிகளை எப்படி இவர்கள் தேர்தல் பணி ஆற்ற வேண்டும், எப்படி அரசினுடைய நலத்திட்டங்களை பொதுமக்களிடம் சொல்லி வாக்கு சேகரிக்க வேண்டும் என்பது குறித்து முழுவதுமாக தேர்தல் குறித்த ஆலோசனை இந்த கூட்டத்தில் கூறப்பட்டதாக தெரிகிறது, ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. அதோடு மட்டுமல்லாமல் வரும் 9ஆம் தேதியிலிருந்து அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா பிரச்சாரத்தை தொடங்க உள்ளார். அந்த பிரச்சாரத்திற்கு எப்படியெல்லாம் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், பிரச்சாரத்தின் போது எது போன்ற நடைமுறைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் விரிவாக பேசப்பட்டுள்ளது. முழுவதுமாக தேர்தல் பணியை எப்படி மேற்கொள்ள வேண்டும், எப்படியும் இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும், ஆகையால் தேர்தல் பணியை எப்படி ஆற்ற வேண்டும் என்பது குறித்து முழுவதுமாக ஒரு ஆலோசனை இந்த கூட்டத்தில் நடத்தப்பட்டுள்ளது. ராஜா, அதிமுக வேட்பாளர்கள் இன்று முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்திக்க வாய்ப்பு இருக்கா? நேற்று முன்தினம் அஇஅதிமுகவுடைய 234 தொகுதியினுடைய பட்டியலை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டார். வெளியிட்ட பிறகு நேற்று முதலே அதிகமான அதிமுகவின் அந்த வேட்பாளர்கள் முதலமைச்சரை காண்பதற்காக போயஸ் தோட்ட இல்லத்திற்கு வந்தனர். அங்கு அவர்களுடைய அதாவது மலர் கொத்துக்களை மட்டும் அங்கு கொடுத்துவிட்டு வந்தனர். இந்நிலையில் இன்றும் ஏராளமான இந்த வேட்பாளர்கள் தற்பொழுது அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளருமான முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் இல்லத்திற்கு சென்று மலர் கொத்து கொடுத்து வருகின்றனர். இந்நிலையில் வரும் 9ஆம் தேதி பிரச்சாரம் தொடங்குகிறார். முதல் நாளான அன்று சென்னையில் மொத்தம் 16 தொகுதிகள் உள்ளன. காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட 21 தொகுதியினுடைய வேட்பாளர்களை அன்று அவர் அறிமுகம் செய்கிறார். ஆகையால் இன்று வந்து முதலமைச்சரை வேட்பாளர்கள் சந்திக்கவில்லை என்றுதான் தெரிகிறது. அந்தந்த மாவட்டத்தில் நடைபெறும் பிரச்சார கூட்டங்களில் அந்தந்த மாவட்டத்தினுடைய வேட்பாளர்களை, தொகுதியினுடைய வேட்பாளர்களை அங்குதான் அவர் அறிமுகம் செய்வதாக கூறப்படுகிறது. வரும் 9ஆம் தேதி நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் சென்னையினுடைய 16 வேட்பாளர்கள் மற்றும் காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட 21 வேட்பாளர்களை முதலமைச்சர் அறிமுகம் செய்கிறார்.